வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெறும் வாசிப்பு பத்தின டிப்ஸ் மட்டும் கிடையாது. அதையும் தாண்டி நம்மகிட்ட இருக்கிற அறிவை வச்சு எப்படி நட்சத்திரங்களுக்கே விண்கலம் அனுப்புற அளவுக்கு பெரிய விஷயங்களை உருவாக்க முடியும்னு தான் பார்க்க போறோம். இந்த கப்பல் வெறும் இரும்பும் சர்க்கியூட்டும் இல்ல, அது அறிவால் ஆனது. இதுதான் நம்மளோட இன்னைக்கு பயணத்தோட மையப்புள்ளி. இந்த வார்த்தைகளுக்கு பின்னால என்ன இருக்கு? வாங்க, நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கேள்வி உங்க மனசுல ஒரு ஆர்வத்தை தூண்டட்டும். சரி, அந்த மர்மத்துக்கு விட இதோ. இவர்தான் ஆட்டம் மேன், நம்மளோட வழிகாட்டி. இவரோட கதை ஏதோ ஒரு கற்பனை கேரக்டர் பத்தினது மட்டும் இல்ல, நீங்க எப்படி கத்துக்கலாம், எப்படி வளரலான்னு காட்டுற ஒரு மேப் மாறி. வாங்க, ஆட்டம் மேனோட வாழ்க்கையோட அத்தியாயத்துக்குள்ள போலாம். இங்கதான் அவர் தன்னோட கருவிகளை கண்டுபிடிச்சாரு. அவர் சின்ன வயசுல படிச்சது வெறும் டைம் பாஸ் இல்ல, பின்னாடி அவர் செய்ய போற பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளுக்கு அது எப்படி ஒரு அஸ்திவாரமா இருந்துச்சுன்னு பாப்போம். நாம பார்க்க போற முதல் டெக்னிக் ரொம்பவே அடிப்படை, ஆனா ரொம்ப பவர்ஃபுல். அதுதான் 3Pக்கள், அதாவது பர்பஸ், ப்ரிவ்யூ, பிளான். நீங்க எந்த ஒரு புது விஷயத்த கத்துக்க ஆரம்பிச்சாலும் இது ஒரு காம்பஸ் மாதிரி வேலை செய்யும். நோக்கம், முன்னோட்டம், திட்டம், இது ஒன்னொன்னும் என்ன, அது ஆட்டோமோட பயணத்தை எப்படி தொடங்குச்சுன்னு பார்க்கலாம். குழந்தை ஆட்டம் செஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை வச்சே இதை புரிஞ்சுக்கலாம். முதல்ல நோக்கம், அதாவது ஏன் படிக்கணும். அவன் நட்சத்திரங்களை கை காட்டி கேட்டதுதான் அவனோட ஆர்வம். நான் இதை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறேன், அவன் மனசுல விதை விருந்தது அங்கதான். ரெண்டாவது முன்னோட்டம், சும்மா புத்தகத்தோட பக்கங்களையும் படங்களையும் புரத்தி பார்த்தது, அடுத்து என்ன இருக்குன்னு ஒரு சின்ன ஐடியா கொடுத்துச்சு. கடைசியா திட்டம், கதை கேட்கறதுக்கு ஒரு நல்ல இடத்த தேடி உட்கார்ந்தது, கத்துக்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்குனது. இதோட விளைவு என்ன தெரியுமா? குழந்தையா இருக்கும்போதே அவன் எதிர்காலத்துல செய்ய போற ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்குமான அடித்தளத்தை போட்டுட்டு இருந்தான். பாத்தீங்களா, எவ்வளோ சின்ன வயசுலயே பெரிய கற்றல் பழக்கங்களை உருவாக்க முடியும்னு. சரி, அடுத்த கட்டத்துக்கு போவோம். நம்ம முன்னாடி ஒரு பெரிய டெக்ஸ்ட் புக் இருக்கு, இல்லனா ஒரு டெக்னிக்கல் ஆர்டிக்கல் இருக்கு. அது எப்படி படிக்கிறது? அதுக்கு தான் இந்த எஸ்ரன் டெக்னிக். இது சும்மா படிக்கிறது மட்டும் இல்ல, தகவலை உடைச்சு புரிஞ்சு நம்மளோட தான் மாத்திக்கிற ஒரு முறை. எஸ்ரனோட 4 ஸ்டெப்ஸை பார்ப்போம். ஆட்டம் நட்சத்திரங்களோட வாழ்க்கையை பத்தி படிக்கும்போது முதல்ல என்ன செஞ்சான்? ஆய்வு, அதாவது தலைப்புகளையும் படங்களையும் ஒரு ஓட்டம் விட்டான். ரெண்டாவது வாசிப்பு, அந்த பகுதியை கவனமா படிச்சான். மூணாவது அடிக்கோடிடுதல், முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் மார்க் பண்ணான். கடைசியா குறிப்பெடுத்தல், அது அப்படியே காப்பி அடிக்காம தன்னோட சொந்த வார்த்தைகள்ல சின்ன சின்ன படங்களோட நோட்ஸ் எடுத்தான். அப்போ இதோட ரிசல்ட் என்ன? ஆட்டம் தன்னோட முதல் ரோபோவை உருவாக்குறதுக்கு இந்த முறை தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த சிக்கலான டயக்ராமை புரிஞ்சுக்கவும், ஸ்டெப்ஸை சரியா ஃபாலோ பண்ணவும், எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு விஷயத்தை உருவாக்கவும் எஸ்ரன் அவனுக்கு கற்றுக் கொடுத்துச்சு. இது வெறும் பரீட்சை பாஸ் பண்ற டெக்னிக் இல்ல, உண்மையிலேயே எதையாவது உருவாக்குறதுக்கான டெக்னிக்னு அவன் அப்போதான் உணர்ந்தான். நம்மளோட இந்த வேகமான உலகத்துல எல்லாத்தையும் உட்கார்ந்து வரி வரியா படிக்க டைம் இருக்காது இல்லையா? அங்கதான் P2R டெக்னிக் கை கொடுக்குது. பிஸியா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், வேலைக்கு போறவங்க, இவங்க எல்லாம் வேகமா பிராக்டிக்கல் நாலேஜ் எடுத்துக்க இது ஒரு சூப்பரான கருவி. P2Rோட ஸ்டெப்ஸ் ரொம்ப சிம்பிள். டீனேஜ் ஆட்டம் ஒரு 400 பக்க என்ஜின் புக்கை பார்த்து பயப்படல. முதல்ல முன்னோட்டம் பார்த்தான். அதாவது இன்ட்ரோ, தலைப்புகள், முடிவு, இதை மட்டும் படிச்சான். புக்ல என்ன சொல்ல வராங்கன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ரெண்டாவது வாசிப்பு, தனக்கு எந்த பகுதி தேவையோ அதுல மட்டும் முழுசா கவனம் செலுத்தணும். கடைசியா மீள்பார்வை, புக்க மூடி வச்சுட்டு அதுல இருந்த முக்கியமான விஷயங்களை மனசுக்குள்ள சொல்லி பார்த்தான். அவ்வளவுதான். இந்த ஸ்லைட பாருங்க. ஆட்டம் மேனோட ஆரம்பகால பயணத்தை ஒரு டைம் லைன்ல அழகா காட்டுது. ஒவ்வொரு கற்றல் முறையும் அவனோட வளர்ச்சியில ஒரு முக்கியமான ஸ்டெப். ஆர்வம் வளர்ந்துச்சு, ஒரு ரோபோ செஞ்சா, ஒரு இன்ஜின் ப்ரோட்டோடைப் செஞ்சா, அவனோட கருவிகள் அவனை அடுத்தடுத்த கட்டத்துக்கு தயார்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. இப்போ அவன் இன்னும் பெரிய சவால்களை சந்திக்க ரெடி. ஆட்டமோட கற்றல் பயணம் இப்போ ஒரு புது கட்டத்துக்குள்ள போகுது, அட்வான்ஸ்ட் லெவல். இங்க அவன் வெறும் தகவல்களை படிக்கல, ஆழமான நிரந்தரமான அறிவை உருவாக்குற முறைகளை கத்துக்கிறான். அவனோட டெக்னிக்ஸ் எல்லாம் இப்போ இன்னும் பவர்ஃபுல் ஆகுது. நீடித்த அறிவை உருவாக்குறதுல ஹெவி வெயிட் சாம்பியன்னு எதை சொல்லலாம்னா அது இந்த SQ3R முறை தான். இது தகவல்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அதை நம்ம சிந்தனையோட ஒரு பகுதியாவே மாத்திடும். வாங்க, அந்த 5 எழுத்துக்களுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பவர்ஃபுல் டெக்னிக்கோட 5 ஸ்டெப்ஸை பாருங்க. ஆட்டம் மேன் அவனோட அகாடமி எக்ஸாம்ஸ்ல டாப்பரா வர இதை தான் யூஸ் பண்ணான். முதல்ல ஆய்வு, சாப்டரை ஒரு தடவை மேலோட்டமா பார்த்தான். ரெண்டாவது கேள்வி, தலைப்புகளையே கேள்விகளா மாத்தினான். மூணாவது வாசிப்பு, இப்போ அந்த கேள்விகளுக்கு பதில தேடுற நோக்கத்தோட படிச்சான். நாலாவது ஒப்புவைத்தல், இதுதான் ரொம்ப முக்கியம். படிச்ச பதில தன்னோட சொந்த வார்த்தைகள்ல சத்தமா சொல்லி பார்த்தான். கடைசியா மீள்பார்வை, அவன் உருவாக்கின எல்லா கேள்விகளுக்கும் அவனுக்கு பதில் தெரியுதான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தான். ஆனா ஒரு நிமிஷம் யோசிப்போமே,
மத்த முறைகளை விட இது மட்டும் எப்படி அறிவை நம்ம மனசுல ஆழமா நிரந்தரமா பதிய வைக்குது? இதுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட் என்ன? பதில் ரொம்ப சிம்பிள். அந்த உப்புவித்தல் ஸ்டெப் தான் எல்லாத்துக்கும் காரணம். நாம ஒரு விஷயத்தை திருப்பி சொல்ல முயற்சிக்கும்போது நம்ம மூளை அந்த தகவலை ஆக்டிவா தேடி எடுக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி தேடி எடுக்கிற ஒவ்வொரு தடவையும் மூளையில இருக்கிற நியூரல் கனெக்ஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. இது எப்படின்னா, ஒரு புல்வெளி மேல திரும்ப திரும்ப நடந்தா ஒரு பாதை உருவாகும் இல்லையா, அந்த மாதிரி தான். அந்த பாதை எவ்வளவு ஆழமாகுதோ அவ்வளவு ஈஸியா நம்மளால அந்த இடத்துக்கு திரும்ப போக முடியும். இப்போ நாம பார்க்க போறது தான் ஆட்டம் மேனோட அல்டிமேட் டெக்னிக். ஒரு உண்மையான மாஸ்டர் ஒரே ஒரு கருவியை மட்டுமே நம்பி இருக்க மாட்டார். கரெக்டான வேலைக்கு கரெக்டான கருவிகளை எடுத்து அதை சரியா சேர்த்து பயன்படுத்துவார். அதே மாதிரி தான் உண்மையான நாலேஜுங்கிறது நம்மளோட குறிக்கோளுக்கு ஏத்த மாதிரி பல முறைகளை ஒன்று சேர்க்கறதுல தான் இருக்கு. இந்த ஒருங்கிணைந்த முறை எப்படின்னா, நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா டெக்னிக்ஸ்ல இருந்தும் பெஸ்டான விஷயங்களை ஒன்று சேர்க்குது. முதல் கட்டத்துல P2R 3Psல இருந்து சர்வே பண்றதும் பிளான் பண்றதும். ரெண்டாவது கட்டத்துல SQ3Rல இருந்து கேள்வி கேட்கறது. மூணாவது கட்டத்துல வாசிப்பு, ஒப்புவித்தல், குறிப்பெடுத்தல்னு SQ3R S2ல இருந்து முக்கியமான படிகள் வருது. கடைசியா SQ3R P2Rல இருந்து ரிவ்யூ பண்றதும் சுருக்கமா சொல்றதும். இது ஒரு பெரிய ப்ராஜெக்டை கையாள்றதுக்கான ரொம்ப ஃப்ளெக்சிபிளான பவர்ஃபுல்லான ஒரு சிஸ்டம். சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஆட்டம் மேனோட கதையிலிருந்து நாம கத்துக்கிட்ட பாடங்களை இப்போ நீங்க உங்க வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். உங்க லட்சியம் எதுவா வேணா இருக்கலாம், ஆனா அதுக்கு சரியான கருவிகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? இந்த டேபிள் ரொம்பவே யூஸ்ஃபுல். உங்க தேவை என்னன்னு யோசிங்க. ஒரு புது சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்களா? அப்போ 3Ps உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். ஒரு கஷ்டமான பரீட்சைக்கு படிக்கிறீங்களா? அப்போ கண்ணு மூடிட்டு SQ3R எடுக்கலாம். இந்த அட்டவணை உங்க தேவைக்கேத்த சரியான வாசிப்பு முறையை தேர்ந்தெடுக்க ஒட்டப்பார்லையில உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த முழு கதையோட மைய கருத்தே இதுதான். நீங்க எப்படி படிக்கிறீங்களோ அதுதான் நீங்க என்னவா ஆவீங்கன்னு முடிவு பண்ணுது. படிக்கிறதுங்கிறது வெறும் தகவல்களை சேகரிக்கிறது இல்ல. அது நம்ம கனவுகளை கட்டுறதுக்கு செங்கல் எடுத்து வைக்கிற மாதிரி. ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு முறையும் நீங்க அடைய போற வெற்றியை தீர்மானிக்கிறதுல ஒரு பெரிய பங்கு வகிக்குது. ஆட்டம் மேனோட கல்லறையில இருந்த இந்த வார்த்தைகளோட முடிச்சுக்கலாம். நல்லா படிங்க. நீங்களும் மின்கலங்களை கட்டலாம். இது வெறும் ஒரு மேற்கோள் இல்ல, இது உங்களுக்கு ஒரு அழைப்பு. உங்க கருவிகளை தேர்ந்தெடுங்க, உங்க பயணத்தை தொடங்குங்க. நீங்க உருவாக்க போற அற்புதங்கள் என்னென்னு யாருக்கு தெரியும்?